நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் மதுபோதையில் டிரான்ஸ்பார்மரில் ஏறிய கல்லூரி மாணவன் உடலில் தீப்பிடித்தவாறு சாலையில் ஓடிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அதனை முதலில் பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வகுமார் வழங்க கேட்கலாம். செல்வகுமார், வணக்கம். இந்த மாணவன் யார் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கா? தற்பொழுது அவருடைய நிலை என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்திலிருந்து நேற்று இரவு கடையை வச்சு பொருள் விற்கிறதுல அந்த காலம், ஆன்லைன்லயே பொருள் விற்கிறது தான் இந்த காலம். அமேசான், பிளிப்கார்ட், மீஷோல எப்படி உங்களோட ப்ராடக்ட்டை வணிகப்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. கல்லூரி மாணவன் மின்சார கம்பத்தில் ஏறி காயமடைந்த நிலையில் தீப்பிடித்தவாறு எரிஞ்சிட்டு போற சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவர் எந்த பகுதி அப்படின்னா, நாமக்கல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நயினார்பாளையம் பகுதியை சேர்ந்த கிருஷ்ணகுமார். இவர் திருச்செங்கோடு பகுதியிலிருந்து விவேகானந்தா கல்லூரியிலிருந்து பிசியோதெரப்பி பயின்று வர்றார் அப்படிங்கிறது தகவல் கிடைச்சிருக்கு. கிருஷ்ணகுமார் நேற்று இரவு நண்பர்களோடு மது அருந்திட்டா தெரியுது. நள்ளிரவில் மது அருந்திட்டு அந்த பக்கத்துல இருக்க டிரான்ஸ்பார்மர் பக்கம் போய் குடிச்சிருக்காரு. குடிச்ச உடனே திடீர்னு தீப்பற்றினோடனே அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க உடனடியா அவரை ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க. அப்போ பின்னர் அவரை நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக கொண்டு போனாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி செல்வகுமார்.